நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. பாட்டி மகன் பேரன் கொலை வழக்கு, அவிழ்க்கப்பட்ட மர்ம முடிச்சுகள். கொலைக்கு இதுதான் மோட்டிவ். 21 வயது இளைஞரின் நெடுநாள் பகை. ஒப்புதல் வாக்குமூலத்தால் அதிர்ச்சி. கடலூர் நெல்லிக்குப்பத்தை அடுத்து இருக்கும் காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுரேஷ்குமார், கமலேஸ்வரி தம்பதியர். இவர்களுக்கு சுரேந்திரகுமார், சுகந்தகுமார் என 2 மகன்கள் இருந்தனர். இதில் சுரேஷ்குமார் நெல்லிக்குப்பத்தில் உள்ள EIT சர்க்கரை ஆலையில் மருந்தாளுநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருக்கு 70 வயதான நிலையில் வயது மூப்பின் காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு முன் உயிரிழந்தார். மூத்த மகன் சுரேந்திரகுமார் ஆந்திராவில் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் ஹைதராபாத்தில் IT நிறுவனத்தில் சுகந்தகுமார் பணியாற்றி வந்தார். மனைவியை பிரிந்து வாழ்ந்த இவருக்கு 10 வயதில் நிஷாந்த் குமார் என்ற ஆண் குழந்தை ஒருவன் இருந்தான். இதனால் அவன் நெல்லிக்குப்பத்தில் இருக்கும் தன்னுடைய பாட்டி கமலேஸ்வரியுடன் தங்கி படித்து வந்தான். அதே சமயம் சுகந்தகுமார் ஹைதராபாத்தில் பணி செய்து வரும் நிலையில் 15 நாட்கள் அலுவலகத்திலும் 15 நாட்கள் வீட்டிலிருந்தும் பணி செய்து வந்துள்ளார். இவர் கடந்த வாரம் ஹைதராபாத்தில் இருந்து காராமணிக்குப்பம் வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில்தான் ஜூலை 15ஆம் தேதி திங்கட்கிழமை வீட்டின் ஜன்னல் பகுதியில் இருந்து லேசாக புகை வந்ததால் அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்க்கும்போது 3 பேரும் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் எரிந்த நிலையில் கிடந்துள்ளனர். உடல்களை கண்டு அதிர்ந்து போன போலீசார் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். முதற்கட்டமாக போலீசார் நடத்திய விசாரணையில் தடயம் எதுவும் கிடைக்காததால் திக்குமுக்காடி போயினர். வீடே எரிந்து கிடந்ததால் ஆதாரங்களும் அழிக்கப்பட்டு இருந்தன. இந்நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு அருகில் வசித்து வரும் சண்முகவேல் என்பவர்தான் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். ஆனால் தெருவில் இருந்த 21 வயதான சங்கர் ஆனந்த் எனும் நபர் மட்டும் மிஸ் ஆகி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை ட்ரேஸ் செய்த போலீசார் செங்கல்பட்டில் பதுங்கியிருந்தவரிடம் விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது அவர் போலீசாரிடம் உண்மையை கக்கியுள்ளார். அதன்படி தனது தாயின் தற்கொலைக்கு காரணமாக இருந்த சுகந்தகுமாரை கொலை செய்தேன் என வாக்குமூலம் அளித்துள்ளார். அவரை கொலை செய்யத்தான் அவரது வீட்டிற்குள் சென்றேன். அப்போது அவரை வெட்டிய போது அவரது தாயார் கமலேஸ்வரி வந்து தடுத்தார். அதனால் அவரையும் கொலை செய்தேன். 10 வயது சிறுவன் இருந்தால் போலீசில் கூறிவிடுவான் என பயந்து அவனையும் தீர்த்து கட்டினேன். அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து கூட்டாளி ஷாகுல் ஹமீத் உதவியுடன் பெட்ரோல் வாங்கிக் கொண்டு மீண்டும் சுகந்தகுமார் வீட்டிற்கு சென்று 3 உடல்களின் மீதும் பெட்ரோல் ஊற்றி எரித்தேன் என சங்கர் ஆனந்த் கூறியிருக்கிறார். இருப்பினும் இது குறித்த தொடர் விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வழக்கில் திடீர் திருப்பமாக அதே பகுதியில் வசித்து வரும் சங்கர் ஆனந்த், ஷாகுல் ஹமீத் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். 3 கொலைகளுக்கும் யார் காரணம், என்ன மோட்டிவ் என தெரியாமல் போலீசார் தேடி வந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் பலரையும் அதிரச் செய்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.